இந்த வருஷத்தில் தமிழ் சினிமா 3 படத்தை ரொம்ப நம்பி இருக்குது. கோட், வேட்டையன், கங்குவா இந்த 3 படத்தை தான் நம்பி இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் உங்களுக்கே தெரியும். ஹிந்தி படத்தில் பார்த்தீங்கன்னா ஷாருக் கானது பதான், ஜவான் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு வேறு லெவல் பாக்ஸ் ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரி ஆளர் விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் KGF தொடர்ந்து KGF 2 வந்துச்சு. 1100 கோடிக்கு மேலே அடிச்சு சக்கப்போடு போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ராஜமௌலியோட இதில் RRR வந்துச்சு. RRRல 2000 கோடி பக்கமாக கலெக்ஷன் எகிர வச்சிருச்சு. அண்ட் சங்கர்து இந்தியன் 2 லாஸ்ட்டாக வந்துச்சு. இதைத்தான் எல்லாருமே நம்பியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ஊற்றிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆடியன்ஸால் ரொம்பவே பேசப்படல. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகுது. அது தான் ரொம்ப நம்பியிருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஒரு அளவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை அப்படின்னு ரொம்பவே இதாக இருக்கிறாங்க, அப்செட்டாக இருக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்குவாவோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும், 1000 கோடி தாண்டும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே ஹைப்பில் ஏறிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்த்தோன்னே எல்லாருமே அப்செட் ஆகிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது ஹிட் அடிக்குமோ அடிக்காதோ அப்படிங்கிற டவுட்லேயே இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட விஜய் இது கோட் படம் ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் 5 இந்த படத்தோட ட்ரெய்லருக்காக தான் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட் சிங்கிள் விட்டாங்க. தேர்ட் சிங்கிள் சொன்ன மாதிரி இல்லை. இவனோட மியூசிக் அந்தளவுக்கு பேசப்படல. ரொம்பவே அக்செப்ட் இருக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. இதை தொடர்ந்து ட்ரீட் வைக்க கோட்டோட ட்ரெய்லர் பார்த்தா தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மனசாரும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, கோட் படத்தோட ட்ரைலர் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பார்த்தா தான் தெரியும். எதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஸோ கண்டிப்பாக கோட் படம் இந்த வருஷம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட நம்பிக்கை இருக்குது. ஸோ எது இந்த 3 படத்தில் எது அடிக்கனே தெரியாது. வேட்டையன் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. கங்குவா அண்ட் கோட் இந்த 2 படம் தான் பயங்கரமாக மோதும். அண்ட் இந்த 2 படத்தில் எது கலெக்ஷன் வேர்ல்டு வைடு 1000 கோடி கிராஸ் ஆகுது அப்படிங்கிறதான் டவுட்டாகவே இருக்குது. ஸோ எது எப்படியோ மொத்தத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரி இதுனா வரைக்கும் 1000 கோடி தொட்டதே இல்லைப்பா. தொட்டாவது ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். பொன்னியின் செல்வன் நம்பியிருந்தாங்க. எல்லாமே தமிழ் சினிமாவில் வந்த எந்த படமே பார்த்தீங்கன்னா சரியாக வசூலும் எடுக்கல. அதாவது ஆவரேஜான ஹிட் படங்களை மட்டும்தான் தந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்த தமிழ் சினிமா இப்போ ரொம்பவே அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்குது. எந்தெந்த படங்கள் எப்படி வரணும், எந்தெந்த மாதிரி கலெக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தொடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற கோட் படம் இல்லைன்னா கங்குவா அந்த 2 படம் தீர்மானிக்கு 1000 கோடி அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யார் ரசிகர்கள் ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ அப்செட்டாக இருக்கிறாங்க. எந்த படம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் ஈகலாக வெயிட் பண்ணுறீங்க? கோட், கங்குவா, வேட்டையன் இந்த 3 படத்தில் எதுக்கு ஈகலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த படம் 1000 கோடி அடிங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.